நீதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/12/2025 புதன்கிழமை. பரணி நட்சத்திரம் மாலை 4:30 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு திருக்கார்த்திகை. பொதுவாகவே கந்தன் புகழ் பாடினால் கவலைகள் தீருகின்ற நாள், வேலன் புகழ் பாடினால் வெற்றிகள் குவிகின்ற நாள். இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கார்த்திகையைத்தான் திருக்கார்த்திகை என்று சொல்வது வழக்கம். பொதுவாக இன்று அண்ணாமலை தீபம் ஏற்றப்படும். அது மட்டுமல்ல, ஆலயங்களில் எல்லாம் சொக்கப்பனை என்று கொளுத்துவார்கள் சிவன் சன்னதியிலே. அப்படி கொளுத்துகின்ற பொழுது அந்த நெருப்பு எரிந்து முடிந்த பின்னாலே அதில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை எடுத்துக்கொண்டு வந்து நம் வீட்டிலே வைத்தால் பயிர்கள் செழிப்பாக வளரும் என்பது ஒரு நம்பிக்கை கிராமப்புறங்களில் எல்லாம் இன்றும் இருக்கிறது. இன்றிலிருந்து 21 நாள் சஷ்டியும் சதயமும் கூடுகின்ற நாட்களிலே தான் பிள்ளையார் நோன்பு என்று வரும். அதாவது 25/12/2025 வருகிறது. நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் இலை எடுத்துக் கொள்கின்ற திருநாள். இன்று கார்த்திகை என்று வருகின்றதனால இன்று நாம் கந்தன் புகழ் பாட வேண்டும். திருப்புகழ் பாடினால் எதிர்ப்புகள் அகலும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். முருகப்பெருமான் முதல் அடி எடுத்துக் கொடுத்தார். அருணகிரிநாத பெருமானுக்கு நான் என்ன பாடுவது என்று கேட்டபோது முத்து என சொன்னாராம். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குறை வித்துக்குருபரன் என போது முக்கட்பல மற்கச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் 33 வர்க்கத் தமரரும் அடிவேண 10 தலை தத்தை கிணதொரு மொற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிர தத்த கிழவிய பச்சைப்பகன் மெச்சித்தருபொருள் பட்சத்துடன் நச்சித்தருவது ஒரு நாளே என்று அந்த பாடல் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் உங்களுடைய இல்லிலும் செல்லிலும் சொல்லிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அந்த முருகன் புகழ் பாடுகின்ற அந்த ஒலி இருக்கின்ற இடமெல்லாம் வாழ்க்கை வசந்தமாக அமையுமாம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய புகழுக்குரிய நாள் இந்த நாள். இந்த திருக்கார்த்திகை அன்றைக்கு முருகன் சன்னதியிலே நாம் தீபம் ஏற்ற வேண்டும். நேற்று பரணி தீபம் ஏற்றி இருப்பார்கள் இல்லங்களிலே எல்லாம். இன்றைக்கு நாம் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற பொழுது கந்தன் சன்னதியில ஏற்றுகின்ற பொழுது இலுப்பை எண்ணெயில் ஏற்றுவார்கள். காரணம், இலுப்பை எண்ணெய் கொஞ்சம் கனமாக இருக்கும், அது இழகும். அதுபோல முருகப்பெருமானும் மனம் இறங்கி இழகி நமக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் இன்றைக்கு திருக்கார்த்திகை என்பதனாலே இல்லத்திலும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஒளிமயமான எதிர்காலம் வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒளி வழங்கும் திருநாளாக, ஒளியை நாம் வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டிய திருநாளாக இந்த நாள் அமைகின்றது. வீட்டிலே படிகளிலே எல்லாம் 2 தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். இல்லமெல்லாம் ஜொலிக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நாளாக திருக்கார்த்திகை இன்று வருகிறது. இன்று வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் அண்ணாமலைக்கு செல்வார்கள். திருவண்ணாமலையை போய் தீபம் பார்ப்பார்கள். அங்கு மலை உச்சியிலே தீபம் ஏற்றி வைப்பார்கள். ஒளிமயமான எதிர்காலம் வருவதற்காகத்தான் நாம் ஒளிவிளக்கு ஏற்றுவது வழக்கம். அந்த அடிப்படையை வைத்துத்தான் இந்த திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்படுகின்றது. இன்று நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகன் புகழ் பாடுங்கள். திருப்புகளும் பாடலாம், அல்லது முருகனுக்குரிய துதிப்பாடல்களும் பாடலாம். எப்படி படித்தாலும் முருகனுக்கு ஏறுமையில் விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று 8 வரிகளில் முருகப்பெருமானுக்கு அழகான பாடல் இருக்கிறது. அதை படித்தால் கூட உங்களுக்கு தேவையான பொருள் வளமெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட முருகன் புகழ் பாடி முன்னேற்றத்தை காண வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரப்போகிறது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். சுகாதிபதி சந்திரன் இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் இந்த நாளில். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலே வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இன்று இனிய நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே உறவினர்களை சந்திப்பால் உள்ள மகிழ்வீர்கள். உழைப்பால் உயர்ந்த உத்தவர்கள் என்று பாராட்டு விதத்திலே நல்ல உழைப்பும் உங்களுக்கு உண்டு. அதற்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். 3லே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக அமையும். புதன் 6ல் இருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். எனவே வருமான பெருக்கத்திற்கும் இன்று உங்களுக்கு வழிபிறக்கும். இன்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மிதுன
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழும் நாள். வளர்ச்சியை முன்னிட்டு நீங்கள் இடம் மாறலாமா, வீடு மாறலாமா என்றெல்லாம் கூட சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார். பூர்வீக சொத்துக்கள் விற்பனையும் அதன் மூலம் லாபமும் கூட கிடைக்கலாம். விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இரண்டிலே குரு உச்சம் பெற்றிருப்பதால் குடும்பத்திலே சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். இன்று முருகப்பெருமானை வணங்குவது உத்தமம். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அது பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றார். சொந்த வீட்டில் செஞ்சரிக்கின்றார். தனாதிபதி சூரியனோடு இருக்கின்றார். எனவே இன்றைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. திருப்புகள் பாடினால் எதிர்ப்புகள் அகலும். வாழ்க்கையில் பொது வாழ்விலே நீங்கள் இருப்பவர்களாக இருந்தால் இன்றைக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் காண வழிவகுத்துக் கொள்வீர்கள். பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் அகலும். புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சம்பவம் ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது. 2இல் கேது இருப்பதனாலே விரயங்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் வருமானம் உங்களுக்கு வருவதற்கான வழியும் உண்டு. விரயங்கள் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7 ராகு. இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வது உகந்தது. குறிப்பாக இன்றைக்கு திருக்கார்த்திகை என்பதனாலே கந்தன் புகழ் பாடினால் உங்கள் கவலை தீரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவால் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்வீர்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களுடைய நட்பும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். 12ஆம் இடத்திலே குரு பயணஸ்தானம் பலப்படுகிறது. எனவே அயல் மாநிலம் அல்லது அயல்நாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தட்டுப்பாடுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாவது அரிது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும். நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாகவே இருக்கலாம். இருந்தாலும் கூட இன்றைக்கு திருக்கார்த்திகை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். 10இல் குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாம். என்ன இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை இன்று யோசித்து செய்வதே நல்லது. புது முயற்சிகளில் ஈடுபடும் போது யோசித்து செய்வதன் மூலமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரப்போகிறது. இருக்கும் பொறுப்பை காட்டிலும் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்கலாம். அவற்றை செவ்வனே செய்து சிறப்பாக செய்து முடிக்க வேண்டுமே என்ற கவலையும் உங்களுக்கு உருவாகலாம். என்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பயணங்கள் பலன் தருவதாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கந்தன் புகழ்பாடி கவலைகள் தீர்கின்ற நாள். வேலன் புகழ்பாடி வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு முருகப்பெருமான் ஆலயம் சென்று அதிகாலையிலேயே நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க இயலும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியில் இருப்பதனாலே செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ள நினைப்பீர்கள். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் அரசியல் களத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரப்போகின்றது. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும் என்றாலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காமல் போகலாம். அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலத்திலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் வாங்கல் கொடுக்கல்கள் கொஞ்சம் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பதால் நீங்கள் எதை சொன்னாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. 12ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறது. எனவே உங்களுக்கு இன்றைக்கு மிகுந்த யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே அமைகின்றது. ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பயணங்களை கூட கொஞ்சம் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பாராட்டும் புகழும் கூடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கல்யாணம் போன்ற சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள், பவள விழாக்கள், கடிதிறப்பு விழாக்கள், கட்டிட திறப்பு விழாக்கள் இதெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. லாபஸ்தானம் பலம் பெற்றிருப்பதனாலே 1 மடங்கு எதிர்பார்த்த லாபம் 2 மடங்கு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபார விரோதங்கள் விலகும். வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம், அல்லது வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பிற இனத்தாரால் பெருமை சேர்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்களே என்று நினைக்கலாம். குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பகை மாறி பாசம் கூடும் விதத்திலேயே இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. ராசிநாதன் சனி ராசியில் இருப்பதனாலே உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். அலைபேசி வழியில் அதிகாலையில் வருகின்ற தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் அதிகாரிகள் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பி உங்களுக்கு அதில் உள்ள நுணுக்கங்களை கொஞ்சம் கற்றுக் கொடுப்பார்கள். இன்று மாலை நேரம் உங்களுக்கு பயணங்களால் பலனுண்டு. முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்கின்ற நாள். வள்ளல்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். குடும்பச்சுமை கூடினாலும் அதை சமாளிப்பீர்கள். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் நலமாகவும் இருக்கும், வளமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் குரு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்காக செய்த முயற்சி கைகூடும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியமும் வருமானமும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு வழிபாட்டிலும் அதிக கவனம் செலுத்துகின்ற நாள். குறிப்பாக இன்று திருக்கார்த்திகை என்பதனாலே அருகில் இருக்கும் 6 படை வீடுகளில் 1 படை வீட்டுக்கு செல்லலாம், அல்லது அருகில் இருக்கும் உள்ளூர் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. பொதுவாக இன்று முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.